Welcome back to AS English. Let's make English sentence. இந்த வீடியோவில் ஒரு ஆங்கில வாக்கியம், அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் பேட்டர்னில் உருவாக்குவதை பார்க்கலாம். நாம் உருவாக்கும் வாக்கியம், அவன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான். திங்ஸ் டு ஃபைண்ட், நாம் கண்டுபிடிக்க வேண்டிய திங்ஸ் என்னென்ன என்று பார்க்கலாம். சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் மற்றும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். முதலில் நாம் சென்டென்ஸை பிரேக் டவுன் செய்து விடலாம். அவன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான் என்ற வாக்கியத்தில் 4 பாகங்கள் இருக்கிறது. அதாவது அவன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான் என்று 4 பாகங்களாக இருக்கின்றது. இதில் நாம் திங்ஸ் டு ஃபைண்டில் உள்ள வரிசைப்படி தான் நாம் உருவாக்க வேண்டும். ஆகையால் நாம் முதலில் உருவாக்குவது சப்ஜெக்ட். யார் என்ற கேள்விக்கான பதில் அவன் என்ற பதில் கிடைக்கின்றது. இந்த வாக்கியத்தில் அவன் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹி. இரண்டாவது வேர்ப், அதாவது குழு வேர்டு, என்ன செய்கிறான் என்ற கேள்விக்கான பதில் அனுப்புகிறான் என்ற பதில், அதாவது கடைசியில் இருக்கின்றது. அதாவது V1, ஆங்கிலத்தில் சென்ட். இப்போது நாம் சப்ஜெக்டையும் கண்டுபிடிச்சாச்சு, வேர்பையும் கண்டுபிடித்து விட்டோம். இப்போது வாக்கியத்தில் இருப்பது எனக்கு மற்றும் ஒரு கடிதம், 2 பாகங்கள் இருக்கின்றது. இந்த 2 பாகங்களும் ஆப்ஜெக்டில் இருக்கின்றது. முதல் உள்ளது எனக்கு என்பது பர்சனாக இருப்பதால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு கடிதம் என்பது திங்ஸில் இருப்பதால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போது நாம் மூன்றாவது பார்க்கலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் நமது தமிழ் வாக்கியத்தில் எனக்கு என்ற பதில் கிடைக்கின்றது. அப்படியானால் எனக்கு என்பது ஆங்கிலத்தில் மீ. ஃபோர்த் டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை என்ற கேள்விக்கான பதில் ஒரு கடிதம், ஆங்கிலத்தில் எ லெட்டர். இப்போது பேட்டர்னை உருவாக்கி விடலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போது நாம் கண்டுபிடித்தது அனைத்தையும் அப்ளை செய்கின்றோம். சப்ஜெக்ட் யார் என்ற கேள்விக்கான பதில் அவன், ஹி, ப்ளஸ் வேர்ப் என்ன செய்கிறான், அனுப்புகிறான் என்ற பதில் கிடைக்கின்றது. சென்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் எனக்கு, அதாவது மீ, ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை என்ற கேள்விக்கான பதில், அதாவது ஒரு கடிதம், ஆங்கிலத்தில் எ லெட்டர். இவை அனைத்தையும் சேர்க்கும்போது he sends me a letter. அவன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான். சென்ஸ் எஸ் ஃபார்ம் ஏன் சேர்க்கிறோம் என்றால் he வருவதால் எஸ் சேர்த்து சென்ஸ் என்கின்றோம். அப்படியானால் he sends me a letter. அவன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான். Thanks for watching. Please share and subscribe.